நம்மை உண்டாக்கின தேவன் நம்ம இந்த உலகத்தில் தம்முடைய சித்தத்தை செய்வதற்கு அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அவருடைய சித்தத்தை மாத்திரம் உணர்த்துகிறார். இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்றிருக்கும் பொழுது இந்த மனதில் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பாரம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நின்று அவர்களுக்காக அவருடைய ரட்சிப்புக்காக யார் எத்தனை பேர் அந்த காரியத்துக்காக அபியாசப்படுத்துகிறார்கள். அழிந்து போகிற ஆத்துமா. இந்தியாவில் திரள் கூட்டமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்று தெரியுமா? அந்த நித்திய வாழ்க்கை எங்க இருப்பேன்னு தெரியுமா? ஒரு பாரத்தை கொடு. ஏனென்று சொன்னால் திரள் கூட்டமான கோடிக்கணக்கான மக்கள். ஏன்னு சொன்ன உலகத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. கொரோனா நோய் வந்தது, அதிலும் ஏராளமான பேர் தப்பிப்பதற்கான இருக்கிறோம். இந்தியாவையே நேசிக்கிறான். காரணம் என்ன? அத்தனை ஆத்துமாக்களும் பாவத்தில் அழிந்து விடக்கூடாது. மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகமானது ஒரு தற்காலிகமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரீட்சை போல. இந்த பரீட்சையில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உயர்வு கிடைக்கும். அதே போல் இந்த உலகமானது ஒரு பரிச்சாத்தமான ஒரு உலகம். இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அப்படி ஒரு பாரம். அழிந்து போகிற மக்கள், அவங்க ஒருவேளை சரீரத்தில் நல்லா அழகாக இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிச்சு நல்லா உயர்வாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம எல்லாரும் அதை என்ன செய்து கொண்டிருக்க தெரியுமா? ஒரு சிற்பி அந்த சிலையை செதுக்கி அழகுபடுத்துவது போல ஆண்டு செதுக்கி நம்முடைய வாழ்க்கையில அழகுபடுத்தி செதுக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். செதுக்கும் போது அந்த கற்பரை உளியை வச்சு அப்படி அதை அழகுபடுத்தும் போது அந்த அழகுக்கு கொண்டு வருவதற்கு சில சிரமங்கள் இருக்கும். அழிந்து போகிற பொன் சோதிக்கப்பட்டு அந்த பொன்னானது அக்னியில புடமிடப்படுவது போல நம்மையும் அழகான ஒரு ஆபரணமாக அல்லது அழகான தோற்றத்தோடு உருவாக்குகிற இடம் இந்த பரிசுத்த ஆலயம். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக பிரயோஜனமான காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது பிரயோஜனமானவைகளை நான் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் வீடுகள் தோறும் கண்ணீரோடு இந்த சுவிசேஷத்தை சொல்லி கடந்து வந்திருக்குன்னு சொல்லுகிறார். பிரயோஜனமானது என்ன தெரியுமா? பரலோகத்தில் என்ன செய்யணும்? ஒரு நாள் கொண்டு போய் விடப்படணும். அதுதான் முக்கியமான. திருச்சபை இருக்கிறோம், ஆராய்த்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம், வசனத்தெல்லாம் கேட்குறோம். இதயத்துக்குள்ள ஏசு இருக்கிறாரா? ஏசு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஏசு நமக்குள்ள இருக்குன்னு சொன்னால் என்ன செய்யணும்? பரிசுத்தமான ஒரு நிலைமை நமக்குள்ள காணப்படும். அதுக்கு என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பு எப்போ நடக்கும்னு சொன்னால் இதயத்துக்குள்ள ஆண்டவர் உள்ள விடும்போது தான் அந்த சுத்திகரிப்பு நடக்கும். இன்றைக்கு திருச்சபையில் வருவாங்க, தங்களுடைய சுபாவத்தை விட முடியாதவங்களா இருப்பாங்க. அன்னைக்கு சொன்ன போல ஆலயத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு கஷ்டம். அந்த ஆலய பாடற்குழுல இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு நல்ல ஒரு திருச்சபையில் பணியை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் சில காரியங்களில் பாவத்தில் கட்டி வைத்திருக்கிற விசுவாசனுடைய அந்த வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு கிடைக்க வேண்டும். பாவத்தின் பாரத்தினால் தவிர்த்திடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினால் தவிர்த்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. ஆண்டவர் நம்மை தேற்றி 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 நம்மை அவருடைய சாயலாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னா இங்கிருந்து நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா அங்க ஒரு இணைப்பு வேணும். இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னா அங்கே முதல்ல எடுக்க வேண்டிய பாஸ்போர்ட்டு, நம்ம சரீரத்தில் உள்ள அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து இன்னார் அட்ரஸ் எல்லாம் தெளிவாக கொடுத்து இங்கேருந்து அங்கே வர்றாரு. எதுக்கு வர்றாரு? என்னென்ன காரியங்களுக்காக வர்றாரு அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கத்தில் அனுமதி பெற்று அந்த அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அதை போல இந்த திருச்சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நித்தியத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு தகுதி, ஒரு அனுமதி, ஒரு ஆயத்தம்
ஒரு சிறப்பான ஒரு அலங்கரிப்பு. இவைகளை இந்த திருச்சபையிலே ஆவியானவர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பேரு தேற்றரவாளன். தேற்றரவாளன் சொல்லப்படும். ஏன்னு சொன்னா அநேக பிரச்சனைகளை சோர்ந்து போயிடுவாங்க. அநேக பிரச்சனைகள் மனசை விட்டு அப்படியே ஜபிக்காம விட்டுருவாங்க. ஆண்டவரோடு கூட தொடர்பு இல்லாமல் போயிடும். இன்னைக்கு அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்றை மாத்திரம் சொல்றேன். நான் ஒரு ஏழ்மையில பிறந்தவன். எனக்கு 5 வயதாக இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. சாப்பாடுக்கு வழி கிடையாது. பக்கத்து வீட்டில் குழம்பு கொண்டு கொடுப்பாங்க. அந்த குழம்பு வச்சு எங்கள் அப்பா சாப்பாடு பொங்கி வைப்பாங்க. இதுக்கடையில் மக்கப்போனை பிடிச்சிட்டு தெருத்தருவாக இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு சொல்லி பிரசங்கித்து அவங்க வாழ்க்கையில் எங்களுக்கு முன் வைத்து போனாங்க. எங்களுக்கு இயேசுவை கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஜீவனுக்குள்ள அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்திக்கணும். ஏன்னு சொன்னால் உள்ள இருக்கிற ஆத்மா விலை மதிக்க முடியாது. விலை முடியாத அந்த ஆத்மாவை இந்த உலகத்தில் பெற்றிருக்கிறோம். வேற யாரும் அதை பெற்றுக்கொள்ளலை. தேவன் படைக்கும் போது அந்த தமது சாயலை படைத்தார். தம்மோடு கூட பேசுவதற்கு கடந்து வரும்போது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு பேச வரும்போது அவர் ஒழித்து கொண்டான். ஏன்னு சொன்னா அவர் சமூகத்துக்கு போக முடியல. தடுக்குது. எது தடுக்குது? கீழ்ப்படியாமை, பாவம் தடுக்குது. செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த காரியத்தை செய்ததுனால கெட்ட குமாரனை போல் துஷ்டன் நான் அலைந்தேன் அப்பா. கெட்ட குமாரனை போல் துஷ்டன் நான் அலைந்தேன் அப்பா. நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. இதுக்கு அநேகருடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இந்த சுபாவம் என்ன தெரியுமா? பாவம் செய்கிற சுபாவம், தீமை செய்கிற சுபாவம். ஒரு தாய் தன்னுடைய மகனை அந்த கடைக்கு கூட்டு போகலாம் கையில் பிடிச்சிட்டு. ஏன்னா சின்ன பையனை ஒத்தையில விட்டுட்டு வர முடியாது. கூட்டு போகும்போது என் தாய் அந்த காய்கறி கடை, மளிகை கடை, பல இடங்களில் போய் ஜாமான்களை வாங்கிட்டு வரும்போது இந்த சின்ன பையன் என்ன சொன்னா, நம்ம அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு இவங்க வேற பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கத்திரிக்காய், ஒரு மிளகாய், ஒரு வெங்காயம் இப்படி நினைச்சுவான் இந்த கூடக்குள்ள எடுத்து போடுறோம். இப்படி போடுறது பழக்கமாயிடுச்சு. இது தாயும் கண்டிக்கலை. தாயும் கண்டிக்காதனால இந்த தவறு இப்படி போய்கிட்டே இருந்துச்சு வாழ்க்கையில். அது ஒரு பழக்கமாயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, சிலர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருவாங்க, பொய் சொல்றதுக்கு அடிமையாகுங்க, பல பழக்கம் அடிமையாயிருங்க. அந்த அடிமைத்தனம் அப்படி வளர்ந்து கொண்டு நிழல் போல வந்து அதுக்கு பைபிள் சொல்லப்பட்டிருக்க வசனம், பாவம் தொடர்ந்து பிடிக்கும், பாவம் எலும்போடு ஒட்டிக்கொள்ளும், கடைசியில் கல்லறைக்குள்ளே போய் நினச்சி அது படுத்துக்கிடும். அது நியாய தீர்ப்பு ஆளுக்கும் அந்த கல்லறைக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி அந்த பாவம் நம்மளை விடவே செய்யும். அந்த பாவத்தில் விடுதலை கொடுக்குற ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த சமாரியா நாட்டு ஸ்திரீ சந்திப்பதற்கு காத்திருக்கும் போது அவருடைய பாவத்தை உணர்த்தினார். நீ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் என்று சொல்லி உணர்த்தும் போது அவனுக்குள்ள ஒரு மாற்றம். என்னை மேசியா சந்தித்தார்னு சொல்லி கிராமத்துக்கே சொன்னார், சுவிசேஷம் சொன்னான். அவருடைய வாழ்க்கையில இந்த பாவம் வெளிப்படும். இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுகிட்ட போறீங்களோ உங்க பாவம் வெளிப்படும். உங்களுக்கு பாவம் வெளிப்படுற மட்டுமல்ல, அந்த பாவத்தின் ஒரு விடுதலை, ஒரு நித்திய ரட்சிப்பு. அந்த பாவம் திருப்பி உள்ள என்ன செய்யாது? வரவே செய்யாது. அந்த பாவம் நமக்குள்ள வரும்போது ஆவியானவர் என்ன செய்யணுமா? சோப்பு லைட் பஸ்ஸில் பிரேக் பிடிக்கும் போது வர்றது போல, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பிரேக் பிடிக்கும்போது ஒரு சோப்பு லைட் இருக்கு போல, இந்த ஆவியானவர் என்ன செய்யணுமா? மகனை ஜாக்கிரதை, மகளை ஜாக்கிரதை. ஏன்னு சொன்னா கொலையை காட்டுறான், கச்சாப்பு கடையில் கொண்டு விட்டுருவான், ஜாக்கிரதைன்னு சொல்லி எச்சரித்து கொண்டே இருப்பார். இதுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எச்சரிக்கிற ஆவியானவர் நமக்கு இருக்கிறாரம்மா. ஏன்னு சொன்னா கழுத்தளவு தண்ணிக்குள்ள இருந்து நம்ம தாகம்னு சொல்லி செத்து விடக்கூடாது. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல நமக்கு நிறைய சுவிசேஷ வார்த்தைகள், மனம் திரும்பணும், பாவம் மன்னிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. பரிசுத்தம் தான் இந்த திருச்சபையின் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா இந்த பரிசுத்தம் பரலோகத்துக்கும் முக்கியமான ஒன்று. பரிசுத்தம் இந்த உலகத்தில் நமக்கு உள்ளத்தில் கொடுக்கப்படுறதுக்காக இந்த ஆலயத்தில் கூடி வருகிற நேரத்தில் இந்த சபை ஊழியரோ அல்லது குருவானவரோ என்ன செய்வாங்க தெரியுமா?
ஒரு பாவ அறிக்கை சொல்லி தருவாங்க. செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் என்று சொல்லி அந்த பாவ அறிக்கை செய்த பிறகுதான் அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நன்மைக்காக ஸ்தோத்திரம் மற்ற வசனங்கள்லாம் வாசித்து ஆவியானவரை துணையோடு ஆராதிக்கிற காரியங்கள்லாம் நடக்கிற ஒரு இந்த ஆராதனையில் இப்படி ஒரு பரிசுத்தத்துக்கு ஒரு ஏற்பாடை ஆண்டவர் நமக்கு செய்து வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குற்றம் செய்தவங்க குற்ற நிவாரண பலி செலுத்தணும், அப்பதான் அவங்க சுத்திகரிக்கப்பட முடியும். இன்றைக்கு ஒரே தரம் நமக்காக பலியிடப்பட்டு ஒரே இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிப்பதற்காக கல்வாரி சிலுவைக்கு இயேசு சென்றிருக்கிறார். நீங்க போய் பார்த்துருக்கிறீங்களா? இயேசு சிலுவையில் தொங்கின காட்சியை நீங்க உங்க வாழ்க்கையில என்றைக்காவது அதை சிந்தித்து அந்த கல்வாரி சிலுவையில இயேசு எனக்காக சிலுவையிலே தொங்கினார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு என்னை மீட்டுக் கொள்வதற்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நீங்க யோசித்து என்னைக்காவது அவருடைய சிலுவை பக்கம் போயிருக்கிறீங்களா? அநேக வருடங்கள் நம்ம கடந்து விட்டோம், எத்தனையோ லெந்து காலங்களை கடந்து விட்டோம். இந்த லெந்து காலம் நமக்கு முக்கியமாக கற்றுக் கொடுக்கிறேன்னு இயேசு உனக்காக மரித்திருக்கிறார், அவன் பாவத்தை சுமந்திருக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அந்த யோவான் சுட்டி காண்பித்தது போல இன்னைக்கு இந்த அகால பிறவிகள் நாங்களும் எங்க வாழ்க்கையில இந்த இயேசுவை நோக்கி பார்த்ததனால் பிழைத்து கொண்டோம். எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானே, எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, ஐயா நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. சிறிது நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 23:33. சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. இன்னைக்கு திருச்சபையில நம் பக்தி உள்ளவர்ல போல வாழ்ந்துருக்கு. அதுக்கு முந்தின வசனம் சொல்லியிருக்கிறார், இங்க மற்றவங்களுக்கு முன்னதாக நீதிமான்களாக உங்களுக்கு காமிக்கிறீங்க, பக்தி உள்ளவர்களாக காமிக்கிறீங்க, எல்லாம் தெரிஞ்சது போல காமிக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த நரகத்திலிருந்து தப்பிவிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிச்சயம் இருக்குதா? அந்த நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். இந்த நிச்சயத்தை இழப்பதற்கு ஒரு காரணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதையும் ஆண்டு சுட்டி காண்பு. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நடையை கவனித்திருக்கிறவன். நம்முடைய வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். கவனம் இல்லாமல் போகிறதுனால நிறைய ஆபத்துகள் வருகிறது. கவனிக்கிறோமா? என் குடும்பம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி கண்ணோட்டமாக இருக்கிறது போல வருமானம் எப்படி இருக்கு, இந்த வருமானத்துக்கு தகுந்த செலவு பண்ணி அதில் மிச்சம் பிடிச்சி சம்பாத்தியத்தில் ஒரு வீட்டை கட்டணும் அல்லது ஒரு தொழிலை உருவாக்கணும், உருவாக்கி சம்பாத்தியம் பண்ணி நல்லா வாழணும். இந்த உலகத்தில் நம்முடைய நோக்கம் அதுதான். இப்போ நம்ம நித்தியத்தில் வாழ்வதற்கு நம்முடைய நடைகள் கவனிக்கப்படுகிறது. ஆவியானவர் கவனித்துக் கொண்டு பாதாளமும் அழிவும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக பிரத்யபட்சமாக இருக்க மனுபுத்திரனுடைய இருதயத்தை அவர் கண்ணோக்கி பார்த்து, இருதயம்தான் தேவன் பார்க்கிற ஒரு இடம். மனுஷன் நினைக்கிற முகத்தை பாரு, கர்த்தரோட இருதயத்தை பாருக்க. இருதயம் எப்படி இருக்குதான்? இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்களும் கபடிகளும் இந்த பல காரியங்களும் புறப்பட்டு வரணும். இந்த இருதயம் அப்படிப்பட்டதான். இந்த திருக்குள்ளது மகா கேடுள்ளது, பாவம் செய்கிறதற்கு ஏதுவாக எப்பனாலும் டக்குன்னு நுழைஞ்சிடும். ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை ஆண்டு சொல்லிருக்கிறார். அதாவது ஒரு இருதயத்தை இந்த பிசாசுகள் பார்க்கணும்.
பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்கும்னு சொல்றீங்க? ஒரு நம்ம பிசாசை வான்னு சொல்லி உள்ள கூட்டா நம்ம உள்ள இடம் கொடுக்கும், அப்படி இல்லை. ஒரு பொய்யை சொல்லி பார்ப்போமே, அப்போ பொய்யின் ஆவி அல்லது களவின் ஆவி அல்லது ஒரு சினிமா பார்க்குறாங்க அல்லது பல இச்சையான காரியங்களை பார்க்குறாங்க, அந்த இச்சையின் ஆவி பின்னால் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது, எனக்கு இங்கே இந்த வீட்டில் இந்த இருதயத்துக்குள்ளே ஒரு இடம் இருக்குது. இருதயம் எப்படிப்பட்டதுமா? தேவன் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம். தேவன் இந்த உலகத்தில் தங்கியிருப்பதற்கு ஒரு இடத்தை இந்த இருதயத்தில் வைத்திருக்கு. இந்த இருதயத்துக்குள்ளே யாரெல்லாம் இடம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுத்து வாழுகிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருக்கும். இப்படி கவனமாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மாவை காக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது பூமியில் நிறைய காரியங்கள் நடக்கும். இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு என்பதாக நிற்க பாத்திரமாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், இம்மைக்காக நம்ம அநேக காரியங்கள் ஜெபம் பண்ணுறோம். இம்மைக்காக மாத்திரம் அவரை பின்பற்றுகளாக இருந்தால் எல்லாரும் பதவிக்கப்படும் சொல்லியிருக்கு. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் தேவை, அதுக்காண்டு சொல்லியிருக்கிறாரு மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். குறையவே கிடையாது, கூட கொடுக்கப்படும். யோசேப்பு சகோதரர் வந்தாச்சுன்னா அங்க ஒவ்வொரு வரிசை உட்காரப்படும். அப்படி வரிசை உட்கார்ந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுது. ராஜ உணவு, ராஜ மரியாதை. இன்றைக்கு உங்களையும் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிற தெரியுமா? ஒரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து மகிமையாயிருப்பதற்கு. இந்த மகிமைக்கு அவர் அழைத்ததுனால இந்த உலகத்தினுடைய மக்களுக்கு அந்த மகிமை தெரிய மாட்டேங்குது. உலகம்தான் மேன்மையாக தருது. இன்னைக்கு இந்த உலகத்தில் மேன்மையாக தெரிகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒரு பெரிய கப்பல் புறப்பட்டுச்சு. அந்த கப்பலை யாரும் உடைக்க முடியாது என்று சொல்லி அந்த கப்பல் புறப்படும் போது எல்லாரும் ரொம்ப குதுகூலிச்சு ரொம்ப சந்தோஷமா என்னென்ன அங்கே பூமியிலேருந்து வானத்துக்கு துள்ளி அவங்க என்ன சந்தோஷத்தை கொண்டாடினாங்க. அப்போ ஒரு ஆலோசனை அங்கே வருது, நீங்கள் போகிற ரூட்டு சரியில்லை, கொஞ்சம் கவனமாக போங்க, ஏத்தால பாறை இருக்குது. கவனிக்கவே இல்லை. கவனிக்கலைன்னா ரொம்ப ஆபத்து தெரியுமா? இதுக்கு நம்ம கவனமாக இருக்கிறோமா? நம்ம ஜபம் எப்படி இருக்குது? ஆண்டவரோடு பேசுகிறாரா? ஒரு பாவம் செஞ்சாச்சுன்னா ஆவியானவர் 1, 2, 3 நேரம் கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு நினைச்சுவார், எதிர்பட்டு சொல்லுவார், மகனே உன் நடைய சரிப்படுத்திக்க என்று சொல்லுவார். கேட்கலன்னு பிறகு நிச்சயம் பண்ணுறார், அமைதியாக இருக்குங்கிறது. இந்த மாலுமி என்ன செஞ்சார்? அவரும் சந்தோஷமாக இருக்கின்றார். எந்த இதுவும் இந்த கப்பலை நெருங்க முடியாது. கடைசி நடந்தது, கப்பல் நொறுங்கி விட்டது. கவனக்குறைவினால் இன்னைக்கு இந்த ஆண்டவர் நம்மை கவனிக்கும்படி சொல்கிறார். அவர் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறதை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட இடம் இந்த உலகமான சுயஞானத்தினால் தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு அவருக்கு பிரியமாயிற்று. ஆகினால் தான் பிரசங்கம். ஏன் இப்படி பிரசங்கம் பண்றாங்க? ஏன் இப்படி சத்தம் போட்டு நடக்காங்க? ஒன்றே ஒன்று, உங்கள் ஆத்மா கழுவப்பட்டு தேவனுக்கு உரிய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு, தேவனோடு கூட வாழ்வதற்கு. ஆகினால் திருச்சபையில் இப்படி ஒரு சத்தத்தின் மூலமாக தேவன் இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை ஒரு நெருப்பு எரிகிற வீட்டுக்குள்ளே சிக்கி கொண்டதுன்னு சொன்னால் யாரையாவது கேட்டு வைப்பா, இல்லைன்னா நினைச்சுவா, தானே உள்ள போயிடுவா. என் பிள்ளையை காப்பாற்றணும், தூக்கணும், அவ பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தூக்கணும். படைத்த தெய்வம் வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் குணமான சம்சாரம் ஒன்றில்லாமல் கோலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்துவிட்டு அகண்ட ஸ்தலம் சென்றுவாய் என்று சொல்லி அண்டுவாயத்தில் அகத்தியர் சொல்லி இருக்கிற காரணம் என்ன? அந்த உலகத்தில் வந்து காப்பாற்றி விட்டு விட்டார். ஒரு பெரிய ஒரு காரியம். ஜீவகாலமெல்லாம் மரண பயம். இந்த பாதாளத்துக்குள்ள எல்லாரும் போய்கொண்டிருக்க அவரால் தாங்க முடியல. பாதாளத்தின் வேதனையை தாங்க எல்லா கூக்குரலும் அழுகையும் புலம்பலும் அவருடைய சத்தத்துக்கு போனதுனால் வந்து அவரே வந்து என் பிள்ளைகளை காப்பாற்றணும். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்து ரட்சிப்பை தந்துவிட்டார்.
ஆனால் மக்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு அருமையான ஒரு ஏரி இருந்தது. அந்த ஏரியில ஒரு பெரிய ஒரு மிருகம் செத்து மிதந்து வந்து கொண்டிருந்தது. இந்த கழுகு உயரத்திலிருந்து பார்க்கக்கூடியது. இந்த கழுகு என்ன செய்து, அந்த மாமிசத்தை தின்பதற்காக அதில் வந்து உட்கார்ந்து தின்று கொண்டே வந்தது. அதுக்கு தெரிகிறது, இன்னும் கொஞ்ச தூரத்தில் இந்த அருவி விழும்போது நம்ம கூட போனால் செத்து போயிடும்னு சொல்லி அதில் வந்து எழும்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அது வரைக்கும் அந்த மாம்சத்தை சாப்பிட்டு ருசித்து அதில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கு இதே போல ஏராளமான மக்களுடைய வாழ்க்கை பாவத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். பாதாளம் போன முறை யாரும் தப்ப முடியாது. நான் சிறு வயதினாக இருக்கும்போது போர்டிங்கில் படிக்கும்போது ஒரு பெரிய பையனை அடித்த உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்கு இந்த உலகத்தில் வாழ, யாருன்னு மட்டும் அன்பாக இருக்கான், செத்தா பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கும் போது தான் ஆண்டவர் என்னோட பேசாது. சாவு என்பது சாதாரணமாக இருக்கும். இன்னைக்கு நீ மறித்து தவறான முடிவோடு நீ மறித்து பாதாளத்துக்கு சென்று அங்கேருந்து திரும்பி வர முடியாது. இன்னைக்கு என்னை ஏற்றுக்கொள்ளு, என் பின்னவா, உனக்கு நித்திய ஜீவன் தரும். இதான் ஆண்டு எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்கு தத்துவத்தின்படி எத்தனை சோதனைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அவர் பின்பதாக சென்று கொண்டிருக்கிற ஒரு கிருபையை ஆண்டு தந்திருக்கிறார். நீங்க இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மை என்ன மேன்மை தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீங்க யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்திருக்கிற காரியம், சிலுவைக்கு சென்றார். சிலுவைக்கு சென்று யாரை தேடுகள் சொல்லி கேட்கும்போது இயேசுவை நான் தான் இயேசுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வாரினால் அடித்து அவரை பின்னி அவருடைய சரீரத்தெல்லாம் நொய்ய இந்த உழுகிறவனுடைய நிலம் போல அவரை ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பார்க்கும்போது இரத்த கோலம். இந்த இரத்த கோலத்தில் அவர் சிலுவை சுமந்து சென்று சிலுவையிலே முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன? மன்னிப்பும் மாட்சிமையாம் மாதேவன் அருளும் மன்னிப்பும் மாட்சிமையாம் எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, என்னில் உன் பாவம் அகன்ற தூரமே, என்னாலுமே தூதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாலுமே தூதிப்பாய். நம்முடைய பாவத்தை தூரமாக விலக்கி விட்டான். காரணம் என்ன? இந்த உலகத்தில் மனுஷனால் செய்யக்கூடாத ஒரு காரியம். மனுஷன் தன்னை ரட்சிக்க முடியாத ஒரு திராணியற்றவனாக இருக்கிறான். படைக்கப்பட்ட தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்து நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவை அண்டிக்கொள், இயேசுவை பற்றி பிடித்துக்கொள். இந்த இயேசுவை பற்றி பிடித்துக்கொண்டா நீ தப்பிச்சுக்கலாம். ஏன்னு சொன்ன இந்த உலகத்தில் அவரை பின்பற்ற கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை 1 பேதுரு 8, 9, 10 சொல்லப்பட்டிருக்கு. அவரை நீங்கள் காணாமல் இருந்த அடுத்து அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்தமாக இருக்கிற சந்தோஷமுள்ள களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்தும ரட்சிப்பை அடைகிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. இருக்கிற ஆத்மாவுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறா, விடுதலை பெறலையான்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. இன்னைக்கு இந்த விசுவாசத்துல எப்படி அதை நீங்கிச்சுன்னு சொல்லி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிட்ட அறிக்கை செய்யும் போது அந்த அறிக்கை செய்கிறது மூலமாக ஒவ்வொரு பாவங்களையும் ஒரு உணர்த்தி மனஸ்தாபப்பட வச்சு யார் இடத்துல ஒப்புரவாக வச்சு அந்த பாவம் நீங்கி விட்டது. நீங்கிட்டே என் பாவ பாரம் எல்லாம் நீங்கி போய்விட்டது. பாவம் நீங்கி விட்டது. இனி பாவத்துக்கு நமக்கு சம்பந்தம் அல்ல. ஏன்னு சொன்னா பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரம். இப்படி இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தை இந்த ஆத்ம ரட்சிப்பின் மூலமாக நம்ம நினைக்கிறோம், கண்டுகொள்கிறோம்.
ஒரு வாலிபன் ஒரு ஞானிகிட்ட வந்து கேட்குறான், நீங்கள் உங்களுக்கு ஞானின்னு சொல்லியோ, என் கைக்குள்ளே ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குது, இந்த வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கா செத்து இருக்குதான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னார், யோசித்து பார்த்தார், வண்ணத்து பூச்சி ஒரு அற்ப ஜந்து, அதை கொஞ்சம் அப்படியே இடம் விட்டு வச்சுட்டா அது உயிரோடு இருக்கும். பறக்க விட்டு நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லிடுவான், அல்லது கைக்குள்ளே வச்சு நசுக்கிட்டு செத்து இருக்குன்னு சொன்னால் உயிரோடு இருக்குன்னு சொன்னால் செத்து தான் ஆக்கிடுவான். ஆகினால யோசித்து பார்த்து, வலிமனே, இந்த வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கிறதும் செத்து இருக்கிறதும் கையை பொறுத்தது. நீ திறந்து விட்டு அது உயிரோட பறந்து போயிடும், நசுக்குனா செத்து போயிடும். இதை போல் உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு ஆத்மா ஆகாரம் கிடைச்சதுன்னா அது பழைச்சிருக்கும், இல்லைன்னா இந்த ஆத்மா உயிரோடும் பெயர் கொண்டதும் செத்தவனா இருக்கும். இயேசுக்கு இடந்த கொடுத்துருக்காமா. ரம்யான வாலிப தங்கச்சி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பாப்பா, ஒரு சின்ன பாப்பா, அந்த பாப்பா அந்த அக்கா கூட உரையாட ஆரம்பிச்சு. காலண்டரில் இயேசுவானவர் இதயத்தை கதவை தட்டுறது மாதிரி ஒரு படத்தை பார்த்து, அக்கா அக்கா இயேசுவானவர் அந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார், உள்ள பூட்டி இருக்கு, உள்ள ஆள் இருக்கும், அந்த ஆட்களுக்கு இது கேட்கலையோ, இயேசுவானவர் எவ்வளோ நேரமாக தட்டிக்கிட்டு இருக்கிறாரு, திறந்து கொடுக்கலாம்ல. உள்ள வந்து அவருடைய அந்த காத்திருக்கிற ஒரு நிலைமை மாறும்ல. அதுக்கு ஒரு கேட்டாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்கலையோ என்று சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எதுக்காக தட்டுறாருன்னு சொல்லி புரிய மாட்டேங்குது, எதுக்காக திறந்து கொடுக்குன்னு சொல்லி புரிய மாட்டேங்குது. திறந்து கொடுத்துருங்கம்மா. இப்படி தான் ஒரு அருமையான ஒரு பாட்டியம்மா காலகாலத்தில் சுவிசேஷத்தை சொல்லும்போது திறந்து கொடுக்கல, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அவங்க ஒத்த ஆள் வீட்டில் இருந்து அவங்க நடந்த காரியம்தான், சும்மா கதையெல்லாம் சொல்லலை, நடந்த காரியம். இந்த பாட்டியம்மா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பாவ மன்னிப்பு பெறாமல் இருந்ததுனால கடைசியில் வயசான நிலைமையில் அவங்களுக்கு இந்த சரீரத்தினுடைய கண்ணு மூடும்போது அந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கும். இந்த ஆவிக்குரிய கண்ணு திறந்தப்பறம் தான் தெரிஞ்சிருக்கு எங்கே ஐக்கியம் வச்சுருந்தோம், எங்கே ஐக்கியம் வச்சுருந்தவங்களும் அவங்க வந்திருக்காங்க. வாங்க போவோம், யாரெல்லாம வந்திருக்காங்களே, பயங்கரமாக இருக்கிறாங்களே, என்னை கட்டி கொண்டு போக வந்திருக்காங்கன்னு சொல்லி பயந்து அலறிட்டாங்க. இதுக்கு என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி உனக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு அவளை கொண்டு வரும்படிக்கு உன்னை அனுப்புறேன்னு சொல்லி பவுல் சொல்லும்போது அவருடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக தெரியுமா? அவர் சபையை பாழாக்கி கொண்டிருந்தார், துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். மனம் திரும்பின பிறகு அந்த வெளிச்சத்தை கண்ட பிறகு வாழ்க்கை முழுவதும் வெளிச்சம்தான். அடிக்கிறே அடி, எத்தனை முறையோ நான் காவலில் இருந்தேன், 100 தினம் இந்த பிரம்பினால் அடிக்கப்பட்டேன், சவுக்குனால் அடிக்கப்பட்டேன். எதுக்காகன்னு சொன்னால் மறுமை மகிமை மோசையை குறித்து நான் பார்க்கும் பொழுது மோசை இந்த உலகத்துக்குரிய காரியத்தை பார்க்காமல் இனிவரும் பலன்கள் மேல் நோக்கமாகி அநித்தியமான உலக சந்தோஷத்தை வெறுத்து பாவத்தை வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பு தெரிந்து கொண்டு சொல். இன்றைக்கு சிலுவை இல்லாமல் மேன்மை இல்லை. சிலுவை உயர்த்தாத பிரசங்கம், சொந்த காரியத்துக்காக ஜபிக்கிற ஜபமும் தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. சிலுவை உயர்த்தாமல் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையில் தான் மீட்பு கிடைத்தது, சிலுவையிலும் இயேசு நம்மளில் வைத்த அன்பு கிடைத்தது. பாட்டியம்மா கடைசியில் பயந்து வெளியே வந்துட்டாங்க. கடைசியில் அவங்க ஆத்மா எங்கே போயிருக்கும்? நித்தியத்தில் கேள்விக்குறியான ஒன்று. இன்றைக்கு நமக்குள்ள அந்த ஒரு மனமாற்றம், இயேசுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுத்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு வாலிப தங்கச்சி தன் வாழ்க்கையில் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால அவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அவங்க கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர்கள் வந்ததை சொல்லி மகிமைக்குள்ள பிரவேசித்தாங்க. என்ன சுகம் ஆகா என்ன சுகம் என் ரட்சகரின் சமூக பேரானந்தம் பரமானந்த மோட்ச சுகானந்தம் அதை பெற்று அனுபவித்த என்ன சுகம் பொன்னகர் மேடையில் எந்நேரம் பாடலாம், பொன்னகர் மேடையில் எந்நேரம் பாடலாம், கிண்ணறம் கம்புருவினை இன்னோசை கேட்கலாம், கிண்ணறம் கம்புருவினை இன்னோசை கேட்கலாம். என்ன
ஆண்டவர் மிகுந்த அன்புள்ளவருமா. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷர்கிட்ட, நீ எழும்பி திருச்செந்தூர் ஆஸ்பத்திரிக்கு போ, அங்கே ஒருத்தன் இருக்கிற, அவனுக்கு என்ன பற்றி சொல்லணும் அப்படி சொல்லி அனுப்பும்போது இவர் கடந்து போகிறார். ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆண்டவரை யாருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, இந்த சீட்டில் ஆளில் வச்சு ஆளு உட்காந்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டார். உட்காந்து வர கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே இருந்து ஒரு வயசான ஆள் அப்படியே லாஞ்சிலேருந்து வந்திருக்காரு. பார்க்குறாரா, என்னுடைய படுக்கையில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க என்னையான்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் என்னை ஒன்று பேச அனுப்புனார். ஒரு இயேசு நேசிக்கிறார், அதனால நீ இயேசுவை நோக்கி பாரு, அவர் உன்னைய எல்லா கஷ்டத்தையும் ரட்சிப்பார், விடுவிப்பார், அவரு தான் உனக்காக பாடுபட்டிருக்கிறாரு, அவரை நேசிக்கிறன்னு சொல்லி சொன்னோடனே ஒரு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா, அந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குன்னு சொல்லி பார்க்குறேன், எனக்கு விடுதலை கிடைக்கல, தூக்க மாத்திரை வாங்கி சாகணும்னு வந்திருக்கேன். என் மேலேருந்து ஆண்டவருக்கு அன்பு உண்டா? உண்டு. அந்த அன்பு தான் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ரட்சித்து கொண்டு இருக்குது. அவருக்கு ஒப்பு கூடன்னு சொல்லி இந்த ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்காக ஊழியக்காரர் அனுப்பு. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபையிலே இந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து சாதாரண காசு கொடுக்க வேண்டிய, இருதயத்தை கொடுத்தா போதும். இருதயத்துக்குள்ள இயேசு வந்தா விலை மதிக்க முடியாத இந்த ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ஒன்னே ஒன்று செய்யணும், ஒரு என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறார். சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தருவோம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் தருவோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? உலகத்தில் சிலுவை சுமந்து அங்கே போய் நித்திய ஜீவகரையில் சேரும்போது ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்மூடின்னு சொன்னது போல ஜீவ கிரீடத்தை தரித்து கொண்டவர்களாக ஆத்துமாக்களை குறித்து அக்கறை கொண்டு இந்த திருச்சபையிலே யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பலன் உண்டு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் இதாவது அவரை கனம் பண்ணுவார்னு சொன்னபடி கனப்படுத்துகிற ஒரு நேரம் ஒப்பு கொடுத்த அந்த உலகத்தில் இயேசுக்காக நான் வாழ்வேன், இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து நானும் சிலுவை சுமந்து அவர் பின்பதாக செல்வேன் என்று சொல்லும்போது அந்த வரிசையிலே நீங்கள் சேர்க்க அவனவன் தன் தன் வரிசைன்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசி விசுவாசிக்குரிய வரிசை, அப்போஸ்தலருக்குரிய வரிசை, போதகர்களுக்குரிய வரிசை, உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரன் சொல்லி அழைக்கப்படுகிற நேரம் ஒரு தாளத்தை வாங்கினவன் புதைத்து வைத்து பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியர்கள் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிலுவையில் இயேசு சென்று நமக்காக கொடுக்க வேண்டிய கிரயத்தை கொடுத்து விட்டான். ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டு விட்டோம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படினா எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இந்தியா கிரிக்கெட்லையோ ஒரு எந்த இதுலையோ ஜெயித்துன்னு சொன்னா அதில் விளையாடுறது 11 பேர் தான். இந்தியா ஜெயித்தது இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டது மாத்திரம் சொல்லப்படும். அவருடைய உயிர்த்தெழுதல் பங்கெடுக்க பாக்கியவான்னு சொல்லப்படும். இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான் இருதயத்தை தருவாயா மகனே மகளே, உன் இருதயத்தை தருவாயா என்று சொல்லி தட்டிக்கொண்டே இருக்கிறார். சுத்திகரிப்பதற்காக நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? நரகத்துக்குள்ள இருக்கிற சில காரியங்களை சொல்லியிருக்கிறது. புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று சொல்லுங்க. ஆனால் பரலோகத்தை குறித்து சொல்லும்போது பரலோகத்தின் கீதங்கள் மகிமையான வெளிச்சம் பரம எருசலேம் இறங்கி வருது காணும்போது அந்த பக்தன் சொல்லும்போது அது ஜொலித்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஜோதியாக ஜொலிக்கிற இடத்துக்கு போகிறோமா அல்லது பிசாசுக்காக அவனுடைய தூதருக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதாளத்துக்கு போகும்போது
அங்கே அக்கினி கடல்ல நித்திய காலமே வாதிக்கப்படும் சொல்லப்படுது. தப்பவே முடியாது. இன்றைக்கு தப்பித்துக்கொள்ள இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான். ஜெபிப்போமா? இயேசுவண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே, நாளைக்கு நீ உயிருடனே இருப்பது நிச்சயமோ, நாட்களெல்லாம் தாமதம் செய்திடாதே. ஒரு லதா மங்கேஷ்கர் அவர் சந்திக்க அவர் நல்லா இருக்கும்போது நிறைய ஊழியக்காரங்க போய் இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா அப்படி சொல்லி நிறைய நேரம் சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க. கடைசியில் அவங்க சுகவீனப்பட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்த பிறகு தான் அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய முடிவு, எனக்கு இந்த வழி தான் வைக்கப்பட்டிருக்கு, இந்த மரணம் என்னை பிரிக்க போகுது என்று சொல்லி அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய மாளிகையில் இருந்தேன், ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். எத்தனையோ ஆடைகள் இருக்கு, ஒரு சின்ன ஒரு வஸ்திரத்தான் போட்டுக்காங்க. எத்தனையோ விதவிதமான பாதரட்சைகள் இருக்கு, நகைகள் இருக்கு, ஒன்றும் போட முடியலையே என்று சொல்லி வருத்தப்பட்டு கடைசியில் சொல்லிருக்காங்க, பிரார்த்தனைக்கு வந்தவங்க சொன்னது உண்மை, உலகம் ஒரு நாள் கைவிடும், அதுக்கு ஒரு நித்தியம் இயேசு இயேசு இயேசு, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுன்னை அழைக்கிறார். நம்பிக்கையோடு தஞ்சம் பெற வராயோ, இயேசுவண்டை வந்திடுவார், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே. இரக்கமும் கிருபையும் நன்மை ஆண்டவரே, அருமையான நல்ல ஓய்வு நாளின் மாணவியர்கள் தகப்பனே, இந்த பெருளவிலே திருச்சபையிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அறிவிக்க முடியாத நன்றி சொல்கிற தகப்பனே, இந்த நேரத்திலே தகப்பனே ஆண்டவரே, நீ ரட்சிப்பை குறித்தும் மீட்பை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் கர்த்தாவே உயிர்த்தெழுதலை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகத்திலே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது முண்டை வருவதற்கு ஏற்ற வசனத்தையும் நிறைய கர்த்தாவே தெளிவாக நீர் நல்ல எங்களோட பேசிக்கொண்டு தகப்பனே, நித்தியத்தை குறித்தும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொல்லி நீ சொல்லியிருக்கீங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த நேரத்தில் தகப்பனே ஆண்டவரே யார் யாராவது என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரே இயேசுவே என்னோடத்திலே வாரம் சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே திறந்து கொடுத்தார்களோ கர்த்தாவே அந்த ஆத்மாக்களே என்னை ரட்சிப்பை கொண்டு வாங்க தகப்பனே, மீட்பை கொண்டு வாங்க தகப்பனே, அதுதான் அவருடைய விருப்பம் தகப்பனே. இந்த உலகத்திலே ஒரு ஆத்மா கெட்டு போவதற்கு உங்கள் சித்தமில்லை தகப்பனே, ஆனாலும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. இந்த நாளிலே அந்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதுக்கான கிருபைகளை அந்த ஒவ்வொரு ஆத்மாக்களும் நீ கொடுக்கும் நான் செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே மரண பரையிலும் நிறுத்துறதுக்கான கிருபைகளை கொடுக்க தகப்பனே. ஆண்டவரே இந்த உலகத்திலே ரட்சகராக நீ வந்த காரியம் ஆண்டவரே, நீ இலவசமாக கொடுத்த ரட்சிப்பு வீண் போகிறக்கூடாது தகப்பனே, அதை யாரும் இருந்து விடக்கூடாது தகப்பனே. அதுதானே அவங்களுடைய நோக்கம், அதுதானே அவங்க விருப்பம் தகப்பனே, அதுதானே அவங்க ஏற்கம் தகப்பனே. அதுக்கு யார் யாராவது தங்களை ஒப்படைத்து கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆத்மாவில பெரிய ரட்சிப்பையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய சமாதானத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் நீ கொடுத்து வழிநடத்தும் நான் ஜெபிக்கிறோம். ஒளிபரிக்கிறமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, ஆயத்த அருகாமையிலும் தூரத்திலையும் வந்து கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற தகப்பனே, அவர்களுடைய பேசுங்க தகப்பனே. இந்த இரவிலே வெள்ளிய சத்தத்தினால் அவரோடு நீ பேசும் நான் ஜெபிக்கிறப்பா. அவரே கத்தாவே காலங்கள் கடைசியில் காலங்கள் இருக்கிறாப்பியா, அவரே காலம் கடைசி நெருங்கிட்டு தகப்பனே, எங்கே பார்த்தாலும் கத்தாவே இப்படி வருகை கொடுத்தான செய்திகள் எச்சரிப்பின் செய்திகள் அதை துணைத்து கொண்டே அறியணும் சாமி. நிறைய திருச்சிவியாரும் நாங்களும் யாவரும் அவனுடைய இந்த ரட்சிப்பையும் மீட்பை இழந்து விடாதபடி கர்த்தாவே என்னை காத்துக்கொண்டு நான் ஜெபிக்கிறோம். கிருபையினால் முடிசூட்டு நான் ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரியிலே கருத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் நீங்கள் பேசுங்க நான் ஜெபிக்கிறோம். ஏசு ரட்சகர் ஜெபங்களும் ஜீவன் மூலங்கள் பரப்பிதாகவே. ஆமென்.